अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। हम्दन लिमन खलकल इंसान व अल्लमहुल बयान वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह व अला आलिहि हिज़्बिल्लाह व अस्हाबिहि जुंदिल्लाह व बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नद-दीन इंदल्लाहिल इस्लाम। சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியின் தலைவர் அவர்களே, மரியாதைக்குரிய உலமாக்களே, அன்பின் பெருமக்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்று பட்டல்புதூர் மஸ்ஜிதுர் ரஹ்மான் ஷாஃபி ஜமாத் நடத்தும் மீலாது ஷரீஃப் விழாவில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தக்கூடிய பாக்கியம் கிடைத்தமை குறித்து வல்லவனாம் அல்லாஹ்விற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக்கி எனது வார்த்தைகளை தொடக்கம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஷ்ஷுக்ருலில்லாஹ். அருமையான பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்க உரை நிகழ்த்திய ஹதரத் அவர்கள் இங்கே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரன்பு குறித்து பேசிக்கொண்டு வந்த பொழுது ஒரு தகவலை அவர்கள் குறிப்பிட்டார்கள். சையதுனா சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறித்த ஒரு தகவலை சொன்னார்கள். அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஹலப் என்ற பகுதியிலே கவர்னராக இருந்தவங்க. அப்படி கவர்னராக இருக்கும் பொழுது அவர்களின் மீது 4 குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு மக்களால் குற்றச்சாட்டப்பட்டு அமீருல் மோமினின் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சையதுனா சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து அந்த குற்றச்சாட்டுக்கான விளக்கம் என்ன என்று கேட்கிறார்கள். நீங்கள் அதற்கு செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் எத்தகைய ஒரு அற்புதமான ஆட்சியை இஸ்லாம் ஷரியா வழங்கியிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கணும். சயீத் இப்னு ஆமிர் என்பவங்க ஒரு சாதாரண ஆள் அல்ல. அவங்க ஹைபர் காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவங்க. அவங்களுடைய உம்மா அதுக்கு முன்னாலேயே வந்துட்டாங்க, ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள். சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாமியத்தை ஏற்பதற்கு முன்பாகவே அவர்களுடைய தாயார் இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த நிலையிலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சில ஆண்டு காலங்கள் அவர்களோடு இருந்தவர்கள். பண்பும் நட்பும் நல்ல குணமும் நிறைந்தவர்கள். இத்தகைய ஒருவரை ஹலபு என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு கவர்னராக அனுப்பி மக்கள் அவர்கள் மீது குற்றம் சாட்டிய பொழுது கவர்னரையே அழைத்து ஜனாதிபதி
விளக்கம் கேட்குறாங்க. எவ்வளவு பெரிய அருமையான ஆட்சிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஒரு அற்புதமான ஆட்சியை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வழங்கினார்கள். அவங்க கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி குற்றச்சாட்டு உங்கள் மேலே வந்திருக்கு, இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதற்கான பதில்கள் என்ன பதில்கள் சொன்னார்கள் என்பதையெல்லாம் ஹதரத் அவர்கள் சொன்னார்கள். இதில் நாம் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம், அது கவர்னராக இருந்தாலும் ஜனாதிபதிக்கு அடுத்த ஒரு பதவி என்றால் கவர்னர் பதவி தான். இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதமர் பதவி தான் ரொம்ப டாப்பில். அதுக்கு பிறகு என்று எடுத்துக்கொண்டால் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், மாநிலத்தில் எடுத்துக்கொண்டால் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் உயரிய பதவியில் இருக்கக்கூடியவர். ஆனால் அன்று ஜனாதிபதி தான் உயரிய பதவியில் இருக்கக்கூடியவர், பொறுப்பு அதிகம் வகிக்கக்கூடியவர் இஸ்லாமிய ஆட்சியில். அதற்கு அடுத்தபடி பொறுப்பு யார் என்றால், இஸ்லாமிய ஆட்சி எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு கவர்னரை நியமித்தாங்க. சிரியாவில் நியமித்தாங்க, அதே மாதிரி ஹலப் என்ற பகுதியிலே நியமித்தார்கள், ஈஜிப்டில் நியமித்தார்கள். இப்படி பல பகுதிகளிலும் கவர்னர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் செம்மையாக செயல்படுகிறார்களா என்பதையும் ஜனாதிபதி, யார் ஜனாதிபதி பதவியை வகிக்கிறாங்களோ அவங்க விசாரித்தாங்க, நடந்தாங்க. அந்த விசாரணையில் தான் இந்த மக்கள் தங்களினுடைய கவர்னரை குறித்து 4 குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க. அதற்கான விளக்கத்தையும் அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க என்ன தலைப்பை எடுத்து ஹஸ்ரத் அவர்கள் பேசினார்கள் என்றால், அவர்களும் சரி, அதற்கு பின்னால் உரை நிகழ்த்தியவர்களும் சரி, வாழ்த்துறையிலே நிறைவாக பேசிய தலைவர் அவர்களும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத் அவசியம், அதுதான் மிக உன்னதமானது, முதன்மையானதுங்கிறத பேசியிருக்கிறாங்க. அந்த வழியிலேயே நான் பேச வர்றேன். இதில் என்ன அப்படின்னா, 4வது குற்றச்சாட்டில் அவங்க திடீர்னு மயங்கி விழுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அதற்கான விளக்கத்தை அவர்கள் சொல்லும் பொழுது, அன்று ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தூக்கிலிடப்பட்ட பொழுது, அவர்கள் கொலை செய்யப்பட்ட பொழுது அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன். அதை நான் நினைத்து பார்க்கும் பொழுது, சத்தியத்திற்காக உயிர் துறந்த அந்த ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஷஹாதத்தில் நாமும் எதிராக பங்கு பெற்று விட்டோமோ என்ற அச்சம். ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதில் அவங்களுடைய பெரிய கராமத்து நடந்தது. அவங்க கைது செய்து வைக்கும் பொழுது புகாரி அது பேசும், புகாரியிலேயே அந்த செய்தி இடம்பெறுகிறது. நாம் சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொல்லும் பொழுது, கொல்வதற்கு முன்பாக ஹஸரத் அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறோம் ஹுபைப், அதை நீங்கள் அங்கீகரித்தீர்களே ஆனால் உங்களை நாங்கள் விட்டுறோம், நீங்கள் அங்கீகரிச்சிட்டீங்கன்னா நாங்கள் உங்களை விட்டுறோம். என்னன்னு கேட்டாங்க. இந்த இடத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் இருக்கிறீங்களே, இப்போ நீங்கள் மரத்தில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறீங்க, நாங்கள் 40 பேர் இருக்கிறோம், 40 பேரும் உங்களை கொல்வதற்காக துணிந்து நிற்கிறோம், உங்களுடைய உயிரை போக்குவதற்காக இருக்கிறோம். இந்த நிலையில் இந்த இடத்தில் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம் தானேன்னு கேட்குறாங்க. உயிர் போகக்கூடிய நிலை தானே, சந்தோஷம்னு சொன்னதுனால ரசூலுல்லாஹ் பிடிச்சிட்டு இங்கே வந்துட முடியுமா? இங்கே மதீனாவுக்கு போயிடுவாங்களா? போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வர முடியுமா? சாத்தியமே இல்லை. அது சாத்தியம் இல்லை என்பது அந்த குறைஷி இவர்களுக்கும் தெரியும். ஆனாலும் இவர்களை ஒரு சோதித்து பார்ப்பதற்காக, நீங்க இந்த இடத்தில் உங்களுக்கு பதிலாக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்களே ஆனால் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்க, உங்களை விட்டுரும் அப்படிங்கிறாங்க. அப்பதான் அவங்க சொன்னாங்க, சந்தோஷங்கிறதுலாம் பின்னால, எனக்கு உயிர் போகிறதுங்கிறது எனக்கு சந்தோஷம். அல்லாவுக்காக, ரசூலுக்காக, இந்த தீனுக்காக என்னுடைய உயிர் போகிறது என்றால் அது எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் இந்த நிலையில் என் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய காலில் முள் குத்துவதை கூட நான் பொறுக்க மாட்டேன். அவங்களுடைய காலில் முள் குத்துறதா உங்களுடைய உயிர் போவதா என்றால் என்னுடைய உயிர் போவதை நான் தேர்வு செய்வேன் என்கிறார்கள். எப்படிப்பட்ட சஹாபிகள் அவர்கள்! அதற்கு பிறகு இதுக்கு மேலே சும்மா இருக்க முடியாது, கொண்டுட வேண்டிதான் அப்படின்னு முடிவுக்கு வரும் பொழுது 2 ரக்காத்து தொழுகிறதுக்கு எனக்கு அனுமதி தாங்கன்னாங்க. 2 ரக்காத்து அனுமதி கொடுக்கப்பட்டது. அவர்கள் தொழுதார்கள், சீக்கிரமாக தொழுதுட்டாங்க. அதுலேயும் அவங்க சொல்கிறாங்க, நான் கொஞ்சம் நீளமாக தொழணும்னு தான் விரும்பினேன், உயிர் போயிடும் என்ற பயத்தில் இவன் தொழுகையை நீட்டுகிறானோ என்ற எண்ணம் உங்களுக்கு வந்துவிடக்கூடாது, நான் உயிருக்கு அஞ்சியவன் அல்ல என்பதை காட்டுவதற்காக தொழுகையை முடிச்சிட்டேன் அப்படின்னாங்க. முடிச்சுட்டு அவங்க சொன்னது என்ன தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். தங்களுடைய வாழ்வின் கடைசியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாம் சொல்லுவதை கடைசி வார்த்தையாக அமைத்துக் கொண்டார்கள். எவ்வளவு பெரிய ஆச்சரியமானது! மதீனாவில் இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது மக்காவுக்கு வெளியில் நடக்குது, கிட்டத்தட்ட 300 சொச்ச கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து சொல்கிறார்கள், வலைக்கும் அஸ்ஸலாம் யா குபைப் என்று. இதெல்லாம் முடிஞ்சது. இப்போ நான் பேச வந்த தகவல் என்ன தெரியுமா? அதனுடைய தொடர். சில நாட்கள் போனது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு பார்க்கப்பட்டார்கள். சில நாட்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் எப்போதும் தெரியக்கூடிய மலர்ச்சி இல்லை. அவர்கள் கவலையாக தென்படுகிறார்கள் என்பதை பார்த்தபோது சஹாபிகளும் கவலையாயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சந்தோஷம் இல்லை என்றால் சஹாபிகளுக்கு சந்தோஷம் இல்லை, சஹாபியத்துகளுக்கு சந்தோஷம் இல்லை, குழந்தைகளுக்கும் சந்தோஷம் இல்லை. இது தொடர்பான நிறைய தகவல்கள் வரலாற்றிலும் ஹதீதுகளிலும் பார்க்க முடியும். அப்போ இவங்க சில சஹாபிகள் வீட்டுக்கு வர்றாங்க, சந்தோஷமாக இல்லை. அவங்க மனைவிமார்கள் கேட்குறாங்க, என்ன நீங்கள் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க, எப்போதும் போல் இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறீங்க, கலகலப்பாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, நிறைய பேசுவீங்க, இப்போ நீங்கள் நேற்று இன்றெல்லாம் நீங்கள் அவ்வளோ மகிழ்ச்சியாக இல்லை, உங்களை உறுத்துவது எது, உங்களுக்கான மன உளைச்சலை தந்தது எது, ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று அந்த மனைவிமார்கள் கேட்குறாங்க சஹாபிகளை. அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? 2 நாட்களாக கண்மணி நாயகத்தினுடைய முகத்தில் சந்தோஷம் இல்லை, அதனால் எங்களாலும் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை, தூங்க முடியவில்லை என்கிறார்கள். என்ன ஒரு பிரியம் என்பதை யோசித்தீங்கள். ஆனால் இந்த சஹாபிகளை பற்றியெல்லாம் நிறைய குறை பேசக்கூடியது இருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அவங்களெல்லாம் பின்பற்ற தேவையில்லை, அவங்க அப்படி இவங்க இப்படி, இந்த குறைகளையே தேடி பார்க்கக்கூடிய குறைமதி கூட்டம் அது. நான் அந்த விமர்சனத்துக்குள்ளே போகலை. ஆனால் இந்த சஹாபிகள் எப்படி இருந்தார்கள்? அருமை தாய்மார்களே, உங்களுக்கு நான் சொல்லுவேன், உங்கள் பிள்ளைகளை ஆஷிக்குர் ரசூல்களாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியம் கொண்ட பிள்ளைகளாக உருவாக்குங்கள். அப்படி நீங்கள் உருவாக்கினால் உங்களினுடைய இந்த துன்யாவினுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும், ஆகிரத்தினுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளை கண்மணி நாயகத்தினுடைய பிரியத்திற்குரிய பிள்ளைகளாக நீங்கள் உருவாக்க வேண்டும். அருமையானவர்களே, சஹாபிகள் சந்தோஷம் இல்லை என்றதும் அவங்க மனைவி சந்தோஷம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களும் கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு உடலுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சஹாபிகள் பொறுக்க முடியாமல் கேட்டார்கள், நாயகமே உங்களுக்கு என்ன ஆட்சி யார் ரசூலுல்லாஹ்? நீங்கள் நிம்மதி இல்லை என்றால் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது, நீங்கள் சந்தோஷிக்கவில்லை என்றால் எங்களால் சந்தோஷிக்க முடியாது, என்ன பிரச்சனை என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ பதில் சொல்கிறாங்க, மை யன்ஸில் ஹுபைபன் மின் ஹஷபத்திஹி ஃபலஹுல் ஜன்னா. சப்ஜெக்ட் இப்போ தான் விளங்குது. இந்த ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொலை செஞ்சாங்க இல்லையா, கொலை செய்ததோடு மாத்திரமல்லாமல் அது பலவிதமான ரிவாயத்துகள் வருது. 40 பேரும் சேர்ந்து நின்று ஈட்டிகளை வைத்து அந்த ஈட்டிகளினுடைய முனைகளால் அந்த ஒவ்வொரு உடலுடைய பகுதிகளையும் அப்படி டச் பண்ணுறாங்க, அப்படி குத்துறாங்க. 40 ஈட்டிகள் ஒரே சமயத்தில் குத்துகிறது. அப்படியெல்லாம் இருந்திருக்கிறது. அதுக்கெல்லாம் கலங்கல்ல. ஒரு சின்ன கீறல் விழுந்தாலே நம்ம அழுதுடுவோம், என்னத்தையாவது சொல்லிடுவோம், அத்தாவா அம்மாவா அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறோம்.
யாரையாவது நேசிச்சான்னு சொன்னா அம்மாவையும் அத்தாவையும் விட்டுட்டு அந்த பொண்ணோட ஓடிடுறான், அந்த பொண்ணு அந்த பையனோட ஓடிடுறான். எத்தகைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? எப்படிப்பட்ட காலம் இது? காலமெல்லாம் உன்னை வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து உனக்காக தன்னுடைய வியர்வையெல்லாம் இரத்தமாக வியர்வையை சிந்தி உழைத்த தாயையும் தந்தையையும் விட்டுவிட்டு வேண்டாம் என்று எவளையோ அல்லது எவனையோ இழுத்து ஓடக்கூடிய காலகட்டத்தில் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியம் உங்களுடைய பிள்ளைகளினுடைய கல்விலே வறுமையானால் இந்த வழி தவறுதல் ஒருபோதும் நடக்காது, இது உறுதி. எனவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த நிகழ்வின் வழியாக, இந்த மீலாது ஷரீஃப் வழியாக அன்பையும் பாசத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று எல்லோரையும் கேட்கிறேன். குறிப்பாக பெண்கள் பகுதியை நோக்கி நான் பேசுகிறேன். அதான் அவசியம். ஏன்னா பிள்ளைகளோடு அதிக நேரம் இருக்கிறது அவங்க தான். அத்தா வெளிநாட்டில் இருப்பார், வெளியூரில் இருப்பார், பிஸ்னஸில் இருப்பார், வருவார் போவார். ஆனால் பிள்ளைகளினுடைய கண்காணிப்பு பெரும்பாலும் தாயிடத்தில் இருக்கிறது என்பதற்காக மீலாது விழாக்கள் என்பது நம்மை சீர் செய்ய வேண்டும், நம்மை பண்படுத்த வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியத்தின் அளவில் கொண்டு சேர்க்க வேண்டும். அருமையானவர்களே, ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா கொன்னுட்டாங்க. கொன்று முடிச்சதுக்கு பிறகு அவங்களுடைய கோபம் அடங்கல. ஏன் தெரியுமா? இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் உனக்கு பதிலாக ரசூல் இருந்தால் பரவாயில்லையான்னு கேட்டபோது முள் குத்துறதை கூட நான் பொறுக்க மாட்டேன்னு சொன்னதும் கோபம் வந்துடுச்சு. அந்த கோபத்தில் கொன்று அந்த மரத்தடியில் இருந்தது, அந்த மரத்தினுடைய கிளையிலே கழுத்திலே கயிற்றை கட்டி தூக்கு போட்ட மாதிரி மேலே தூக்க விட்டாங்க, தொங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ அது எத்தனை நாளைக்கு தொங்குச்சு தெரியுமா? எத்தனை நாளாக அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 40 பேரும் காவல் காத்து கொண்டு இருக்கிறாங்க. யாரும் அந்த ஜனாசாவை தூக்கிட்டு போகக்கூடாது. வெயில்ல காயணும், பறவைகள் வந்து கொத்தணும், கண்கள் கலண்டு விழணும், உறுப்புகள் எல்லாம் அப்படியே கரிந்து கரிந்து இந்த வெயிலிலே அப்படியே ஒன்று ஒன்றாக கலந்து விரல்கள் எல்லாம் விழுந்து அந்த உடம்பு சிதைந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக தொங்க போட்டிருக்கிறாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்து என்னுடைய தோழருக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டதே, நாயகமே ஏன் கவலையாக இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது மையன்சில் ஹுபைபன் அன் ஹஷபத்திஹி ஃபலகுல் ஜன்னா, யார் ஹுபைபை அந்த கழு மரத்திலிருந்து கீழே இறக்குகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதான் நடந்தது. உடனே ஒரு சஹாபி எழுந்தாங்க, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா, நான் செல்கிறேன் நாயகமே அப்படின்னாங்க. பக்கத்தில் இன்னொரு சஹாபி எழுந்தாங்க, மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா, அன யா ரசூலல்லாஹ், நானும் போகிறேன். நாங்கள் 2 பேரும் போங்கண்டாங்க. கொஞ்சம் யோசிங்க. உடனே அப்படியே குதிரையை எடுத்துட்டு 2 பேரும் என்ன செஞ்சிட்டாங்க, புறப்பட்டு போகிறாங்க. மக்காவுக்கு போகிறதா இருந்தால் குறைஞ்சபட்சம் 1 வாரம் ஆகிடும். அப்படி போகிறதாக இருந்தால் உணவுப் பொருட்களை அது இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணுமில்ல, எதுவும் எடுக்கல. போகிறேன்னே உடனே போங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் போயிட்டாங்க. என்ன ஒரு தவக்கல் அவர்களிடத்தில் இருந்திருக்க வேண்டும், இறை நம்பிக்கை. நம்ம இங்கேருந்து திருநெல்வேலிக்கு போகிறதா இருந்தால் எவ்வளோ ரெடி பண்ணுவோம், அந்த பாக்ஸு இந்த பாக்ஸு சாப்பாடு அது இது ரசம் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறோமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படுங்கள் என்று சொன்னதும் புறப்பட்டு சென்றவர்கள் வந்துட்டாங்க. இலைய தலைகளை எதையா சாப்பிட்டுட்டு வந்து சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க, தூரத்தில் அந்த இடத்தை கண்டுபிடிச்சி வந்து சேர்றாங்க. அப்படி சேரும் பொழுது தூரத்தில் பார்க்குறாங்க, அந்த ஜனாசா தொங்கிக் கொண்டிருக்கிறது. சுற்றி வர வீரர்கள் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, குறைஷிகள் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த ஜனாசாவை தூக்கிட்டு வர்றதா எப்படி முடியும்? இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க, அவங்க 40 பேர் இருக்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு 2 பேரும் ஆலோசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ மிக்தாத் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலான், நீங்கள் தான் லீடர். 2 பேராக இருந்தாலும் ஒரு ஆள் லீடர் இருக்கணும். லீடர் ஒரு ஆள் தான் இருக்கணும். 2 தலைமை இருந்துன்னு சொன்னால் அந்த சமூகம் உருப்படாது. ஒரு அமைப்புக்கோ ஒரு இயக்கத்துக்கோ ஒரு கட்சிக்கோ 2 தலைமைகள் இருந்தால் நம்ம பார்க்குறோமா இல்லையா? மண்டையை பிடிச்சுக்கிட்டு 2 தலைமை இருந்ததால் எவ்வளவு பெரிய சங்கடங்கள் ஏற்படுகிறது என்று இது சம்பந்தமா அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்றான். 2 அல்லாஹ் இருந்தாலே இந்த உலகம் உருப்படாதுன்னு.
ஆக மிக்தாத் ரலியல்லாஹு தான் தெளிவாக சொன்னாங்க, ஜுபைர் நீங்க தான் லீடர். ஏன்னா ரசூல் கேட்டதும் முதலாவது பதிலளித்தது நீங்க தான், ரெண்டாவது தான் நான். அதனால நீங்க தலைவர். இப்போ நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கிறேன், நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் கேட்பேன் என்றார்கள். அப்போ ஜுபைர் ரலியல்லாஹு தான் சொல்றாங்க, மிக்தாத் இப்போ நான் குதிரையில் வேகமாக போகிறேன், அந்த ஜனாசாவை அவிழ்க்கணும், தூக்கணும், அங்கிருந்து கீழே இறக்கணும். யார் இறக்குறாங்கன்னு ரசூல் சொல்லிட்டாங்க, நான் புறப்பட்டு போனேன். நீங்கள் இங்கிருந்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. நான் சிக்கிட்டேன்னு வைங்க, சிக்கிட்டா என்னையும் கொண்டு போடுவாங்க, கொண்டுடுவாங்க, பரவாயில்ல. அதுக்கு பிறகு நீங்கள் வராதீங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, நாயகமே ரசூல் போக சொன்னாங்க, போனோம், எங்களால் முடியாமல் போயிடுச்சு, நீங்கள் திரும்பி போயிடுங்க. போய் நான் கொல்லப்பட்டு விட்டேன், அந்த ஜனாசாவை எங்களால் எடுக்க முடியல அப்படிங்கிற தகவலை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லுங்க. ஒருவேளை நான் எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னால் அது பெரிய விஷயம் தான், என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது, நான் போகிறேன், நான் தனியாக போகிறேன், நீங்கள் இங்கே நின்று அவதானித்துக் கொண்டு இருங்கள். நாங்கள் இவங்க எல்லாத்துக்கும் வந்து சொல்லிட்டாங்களே, நீங்கள் லீடர், என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு குதிரையை பிஸ்மில்லான்னு எடுத்தாங்க. அவங்களே சொல்கிறாங்க, அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த குறைஷிகள்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கமாக நான் வேகமாக வந்து மரத்தடிக்கு கீழே நின்றுட்டேன், குதிரையில் வருவதோ நான் மரத்தடிக்கு கீழே நிற்பதோ அவங்க கண்ணில் படலைங்கிறாங்க, பார்க்கல. இது பெரிய ஆச்சரியம் இல்லையா? அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு பேரருள். குதிரையிலிருந்து வேகமாக பாய்ந்து அந்த மரத்திலே கட கட என்று ஏறி தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கழுத்தில் இருக்கக்கூடிய கயிற்றை அவிழ்த்து அந்த உடம்பை தூக்கி என்னுடைய தோளிலே போடுவதற்காக அந்த உடம்பின் மீது நான் கை வைத்த போது ஃபஸ்தத்து ஈமானா, என்னுடைய ஈமான் அதிகரித்ததுங்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க கை வைக்கும் பொழுது அவங்க ஷஹீதாக்கப்பட்டு 40 நாள் ஆச்சு. 40 நாளில் ஒரு உடல் தொங்கிட்டு இருக்க முடியுமா? தொங்குமா? உடம்புலாம் அப்படி உதிர்ந்து விழுந்துரும். 3 நாள் ஆகிவிட்டால் அந்த உடம்பிலிருந்து அசுத்தமான வாடைகள் வரும். செத்துப்போன கோழி என்ன பார்த்தா வாடை வருதா இல்லையா? ஏதாவது செத்துப்போனா வரும், மனிதனுடைய வாடை அதிகமாக இருக்கும். ஆனா கை வைத்த போது என்னுடைய ஈமான் அதிகரித்தது. ஏன் தெரியுமா? மௌத்தாயிட்டாலே கொஞ்ச நேரத்தில் உடல் சில்லிட்டு போயிடும், கூலாயிடும். ரத்த ஓட்டம் இல்லை, ரத்த ஓட்டம் இருந்தால் தான் உடலில் உஷ்ணம் இருக்கும். ரத்த ஓட்டம் இல்லை, கூலாயிடும், உடம்பு வெயிட் ஆகிடும். ஆனால் அவர் கை வைக்கும் பொழுது அந்த உடல் உஷ்ணத்தை நான் உணர்ந்தேன். உடலில் உஷ்ணம் இருக்குங்கிறாங்க. அதோடு மாத்திரமல்லாமல் அவர்கள் கொன்றதின் மூலமாக ஏற்பட்ட அந்த இரத்த கசிவு அப்போதும் இருந்தது. அது கஸ்தூரியை விட அதிகமாக மணந்தது. என் ஈமான் அதிகரித்து போய்விட்டது. நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அந்த கயிற்றில் இருந்து அவர்களுடைய கழுத்தை விடுவித்து அந்த ஜனாசாவை என்னுடைய தோளிலே போட்டுக்கொண்டு கீழே இறங்கும் பொழுது ஒருத்தன் பார்த்துட்டான். யாரோ ஒருத்தர் அந்த ஜனாசாவை எடுக்கிறார், ஹுபைபை எடுக்கிறார், பிடியுங்கள் என்றார்கள். 40 பேரும் இங்கே வந்துட்டாங்க. இப்போ என்ன ஆகும்? இப்போ பாருங்க அந்த ஹதீஸ் அவங்க எப்படி சிந்திக்கிறாங்கன்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஹுபைபினுடைய அந்த ஜனாசா உடம்பை இங்கே கொண்டு வரணும்னு சொல்லலை, கீழே இறக்கணும்னாங்க. கீழே தானே இறக்கணும், மரத்தில் இருக்கக்கூடாது, நீங்கள் கீழே இறக்கிருங்கன்னாங்க. மை என்சிலு ஹுபைபன் அன் ஹஷபதிஹி, அந்த மர கழுவிலிருந்து யார் கீழே இருக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம்னு சொன்னாங்க. அதனால நம்ம என்ன செஞ்சிடும், கீழே இறக்குவோம் என்று அந்த ஜனாசாவை தூக்கி நான் வீசி விட்டேன், பூமியில் வீசிட்டேங்கிறாங்க. அந்த ஜனாசாவை நோக்கி அந்த 40 பேரும் ஓடுனாங்க. நான் குதிரையின் மீது பாய்ந்து வேகமாக வந்து விட்டேன். இப்போ மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்னோட சேர்ந்துட்டாங்க. நாங்கள் 2 பேரும் வர்றோம். இப்போ நான் சொல்கிறேன், மிக்தாத் இப்படி செஞ்சேன். ஆமாம், நானும் தூரத்தில் இருந்து பார்த்தேன். இந்த ஜனாசாவை தூக்கி நான் கீழே போட்டுட்டு வந்துட்டேனே, நான் செஞ்சது சரியா பிழையா? நான் இப்படி இந்த ஹதீதை எடுத்துக்கிட்டேன், செஞ்சது சரியா பிழையான்னு எனக்கு தெரியல, என்னுடைய மனசு உறுத்துது, நான் தப்பு பண்ணிட்டனோ? அந்த ஜனாசாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு போயிருக்கலாமோ?
என்றெல்லாம் நான் எண்ணி பார்க்கிறேன். என்னுடைய மனது உறுத்தது மிக்தாத் என்று ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சரி, வந்தாச்சு, முடிச்சிட்டீங்க சப்ஜெக்டை. நீங்கள் அந்த ஹதீதை அப்படி பார்த்துருக்கிறீங்க. கீழே இறக்கணும்னு சொன்னாங்க, நீங்கள் கீழே இறக்கிட்டீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் செய்தியே சொல்லுவோம், ஒன்றும் மாற்றி பேச போகிறது இல்லையே, நடந்தது சொல்லுவோம், அவங்க என்ன சொன்னாலும் பார்ப்போம். நாங்கள் 5-6 நாட்களாக வேகமாக பிரயாணித்து மதீனா ஷரீஃபுக்கு வர்றோம். அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியிலே அமர்ந்து மக்களுக்கு போதனை செய்யக்கூடிய நேரம். நாங்கள் உள்ளே வர்றோம், எங்களை பார்க்குறாங்க, அவர்களுடைய முகத்தை நாங்கள் பார்க்கிறோம், மலர்ச்சியாக இருந்தது, சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போவே எனக்கு மனசில் தைரியம் வந்துருச்சு. அவங்க சொன்னாங்க, யா ஜுபைர் ஃபலக்கல் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது, வாஜிபாகிவிட்டது. நாங்கள் அஷ்ரத்துல் முபஷ்ஷரால அவங்க இடம்பெறாங்க. அடுத்து அவங்க கேட்டதான் ஆச்சரியமானது. நீங்கள் ஹுபைபை அந்த கழுமரத்திலிருந்து கீழே இறக்கினீங்க இல்லையா? ஆமாம் நாயகமே. தூக்கி போட்டு வந்துட்டீங்க, அது என்ன ஆச்சு தெரியல நாயகமே, எனக்கு மனசு உறுத்தலாக இருக்குது. ஃபபலஅத்ஹுல் அர்த், பூமி அந்த ஜனாசாவை விழுங்கி விட்டது. இன்னைக்கும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, அவளால் முடியல அப்படின்ட்டாங்க. அங்கெல்லாம் அங்கே தோண்டி தோண்டி பார்க்குறான். ஃபபலஅத்ஹுல் அர்த், பூமி அவரை முழுங்கி விட்டது. ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஹதீஸினுடைய கலையிலே பலீஉல் அர்த், பூமியால் விழுங்கப்பட்டவர் என்ற பெயர் இருக்கிறது. இன்னைக்கும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அவங்கள கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அருமையான பெருமக்களே, இங்கே ஒவ்வொரு வரியையும் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு வரியிலையும் இந்த வரலாற்றினுடைய ஒவ்வொரு பகுதியும் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த தோழர்கள் எவ்வளவு பிரியம் உள்ளவர்களாக, பாசம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனால் தான் அல்லாஹ் சொன்னான், ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அல்லாஹ்வுடைய பொருத்தங்கிறது லேசா இல்லை சகோதரிகளே, சொர்க்கத்தை விட உயர்வானது. அல்லாஹ்வினுடைய பொருத்தம் என்பது சுவனத்தை விட உயர்வானது. அந்த பொருத்தம் இந்த பூமியிலே வாழும் காலத்திலேயே நான் அவர்களுக்கு வழங்கிவிட்டேன் என்கிறான் ரப்பு. எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம். அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் பாருங்கள், சஹாபிகளினுடைய வாழ்க்கை முழுவதுமே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பிரியம் கொண்டு எந்த ஒன்று செஞ்சாலும் ரசூல் செஞ்சாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ தலைவர் அவர்கள் பேசும்போது அந்த ஹஜ்ருல் அஸ்வத் முத்தமிட்ட செய்தியை சொன்னாங்க. அது மாதிரி ஒரு தகவலை நீங்கள் பாருங்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, உமர் ரலியல்லாஹு தன்னுடைய மகனார். அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு, அப்போ அவங்க சின்ன வயசாக இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், இப்போ பெரிய ஆள் ஆகிட்டாங்க. அவங்க ஒரு தடவை மக்காவுக்கு வர்றாங்க, அவங்களுடைய தோழர்களோடு வர்றாங்க. தோழர்களோடு வரும்போது மக்காவை நெருங்கிட்டாங்க. மக்காவை நெருங்கி மக்காவுக்கான பாதை இந்த பக்கம் இருக்கு, மக்காவுக்குள்ள போகிறதுக்கான பாதை இந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கம் போகாமல் இந்த பக்கமாக போகிறாங்க. அப்போ அவங்களுடைய தோழர்கள்லாம் கேட்குறாங்க, இந்த பக்கம்ல போகணும், பாதை இந்த பக்கம்ல இருக்கு, நீங்கள் எந்த பக்கம் போகிறீங்களே? ஆமாம் எனக்கு தெரியும், நீங்கள் கொஞ்சம் வாங்கலேன் அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி வந்து இந்த பக்கமாக போகிறாங்க. அங்கே கொஞ்சம் தூரம் போனாங்க, ஒரு 1/2 கிலோமீட்டர் வைங்களேன், அல்ல 1 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு திரும்பி வந்து இந்த பக்கம் போகிறாங்க. இந்த பாதை தான் மக்காவுக்கு போகும் பாதை என்பது எனக்கு தெரியுங்கிறாங்க. அப்படி இருந்தால் அங்கே போயிட்டு இப்படி வர்றாங்க. ஏன் அப்படி செய்தீர்கள் என்று கேட்ட பொழுது, நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மக்காவிற்கு வந்தோம் மதீனாவிலிருந்து. அப்போது இந்த பாதைகள்லாம் ரொம்ப தெளிவாக இல்லை, கரடு முரடாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இந்த பாதைக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த பாதையில் போயிட்டாங்க. நானும் அவங்க பின்னாலேயே போயிட்டோம். அதுக்கு பிறகு பாதை இப்படி இல்லை அப்படின்னு தெரிஞ்சு அவர்கள் இந்த பாதையில் போனாங்க. அது அப்போ நடந்தது. அந்த சுன்னத்தை பேணுவதற்காக ரசூல் இப்படி போயிட்டு இப்படி வந்தாங்களா இல்லையா, அதுக்காக நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ ஒரு ஆச்சரியம் அது. இது என்ன பிரியம் இது, இந்த மஹப்பத்தினுடைய அளவு என்ன, இதற்கான நிறை என்ன, எவ்வளவு பெரிய ஆச்சரியமான தோழர்களாக அவங்க இருந்தாங்க. இதே அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ஒரு தடவை அவங்க குதிரைகளை பிரயாணிச்சுட்டு போகிறாங்க, தோழர்களோடு இருக்கிறாங்க, அவங்களுடைய மாணவர்கள் இருக்கிறாங்க. அந்த மாணவர்கள் பின்னால் வர்றாங்க. ஒரு இடத்துல போகும்போது இந்த குதிரையின் மேல் இருக்கக்கூடிய அவர்கள் இப்படி தலையை கவிழ்ந்து அப்படி நிமிர்றாங்க.
அப்போ ஏன் அப்படி செஞ்சீங்க அப்படிங்கும்போது, இந்த பகுதியில் நான் ரசூலுல்லாவோட வந்திருக்கிறேன், அப்போ இந்த இடத்துல ஒரு மரம் இருந்தது, தாழ்வாக ஒரு கிளை இருந்தது, அந்த கிளைக்கு கீழே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். அப்போ கிளை தலையில் முட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கிளைக்கு கீழே அப்படி தலையை குனிஞ்சு என்ன செஞ்சாங்க, எழுந்தாங்க. இன்னைக்கு மரமும் இல்லை, அந்த கிளையும் இல்லை என்றாலும் இந்த இடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான தலையை அவர்கள் சாய்த்த இடம் என்பதால் நான் சாய்த்தேன் என்கிறார்கள். இது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையா? இதையெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பதின் மூலமாக அந்த இதயத்தில் பேரன்பை ஊற்றெடுக்க செய்ய வேண்டும். உமைர் இப்னு சஅத், சின்ன வயசுக்காரர் ரலியல்லாஹு தஆலா. உமைர் இப்னு சஅத் இளம் வயதுக்காரர். அவங்களுடைய அத்தா, அவங்களுடைய வாப்பா, அந்த உமைர் இப்னு சஅதுடைய வாப்பா தன்னுடைய மனைவி விட்டுட்டு போயிட்டார், இறந்துட்டார். அதற்கு பிறகு அந்த உமைரினுடைய தாயார் இன்னொரு கல்யாணம் முடிச்சாங்க. அவருடைய பெயர் ஜுலாஸ். ஜுலாஸ் என்ற ஒரு தோழரை கல்யாணம் முடிச்சு வாழ்ந்துட்டு வர்றாங்க. இப்போ ஜுலாஸும் உமைரினுடைய தாயாரும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. உமைர் ஜுலாஸுக்கு பிறந்த பிள்ளை இல்லை, முந்தைய கணவருக்கு பிறந்த பிள்ளை. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? முந்தைய கணவருக்கு பிறந்த பிள்ளை. பொதுவாகவே முந்தைய கணவனினுடைய பிள்ளை என்று சொன்னது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ சொன்னால், அந்த ரெண்டாவது கல்யாணம் முடிக்கிறாரு அவர் ஷருத்தோடு தான் வருவார். இந்த மாதிரி நீ பிள்ளையோட வரக்கூடாது சொல்லுவாங்களா இல்லையா? அது சரியா பிள்ளையா அப்படிங்கிற தர்க்கத்துக்கு நான் போகல. அப்படி சொல்லலாமா சொல்லக்கூடாதா என்ற விவகாரத்துக்கு போகல. நடைமுறையை சொல்லுகிறேன். இயல்பாக ஒரு பெண்ணு கல்யாணம் முடிஞ்ச பெண்ணு, அந்த பெண்ணை அந்த ஒரு குழந்தை இருக்கு, அந்த கணவன் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டான் அல்லது கணவர் இறந்துட்டாரு, ஏதோ ஒன்று. இப்போ அந்த பெண் இரண்டாவது கல்யாணம் முடிச்சு வைக்கப்படுறா. அவங்களுடைய பேரண்ட்ஸ் ரெண்டாவது கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு விரும்புவாங்களா இல்லையா? அப்போ அந்த அடிப்படையில் ரெண்டாவது கல்யாணம் நடந்து அந்த ரெண்டாவது கல்யாணம் முடிக்கிறதாக இருந்தால் அவருக்கே ரெண்டாவது கல்யாணமாக இருக்கலாம். அவர் யாராவது பெண் கல்யாணம் முடிச்சு அந்த பெண் மௌத்தாக இருக்கலாம் அல்லது டிவோர்ஸ் ஆகிருக்கலாம். இப்போ இவருக்கு ரெண்டாவது அவருக்கு ரெண்டாவதாக இருக்கும், பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். இந்த நிலையில் அவர் வைக்கக்கூடிய ஷரத்து என்னதாக இருக்கணும், என்னதாக இருக்கும்? பிள்ளை உங்கள் அத்தா அம்மாவோட இருக்கட்டும், உங்கள் வாப்பா அம்மாவோட இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடாது, பிள்ளையோட நீ வரக்கூடாது. பெரும்பாலான ரெண்டாவது கல்யாணம் முடிக்கக்கூடியவர்கள் பார்ப்பாங்க அந்த பெண்ணுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் வேற தகவல். ஆனால் இங்கே என்னன்னு கேட்டால், இந்த ஜுலாஸ் கல்யாணம் முடித்ததுக்கு பிறகு ஏற்கனவே உள்ள கணவருக்கு பிறந்த அந்த மகன், அவருடைய மகன் இல்லை, மனைவியினுடைய மகன், அந்த மகனை எப்படி கவனிச்சுக்கிட்டார் என்பதை அந்த உமைர் சொல்லுகிறார். என் தந்தை இருந்தால் இப்படி கவனித்திருப்பாரா? அந்த அளவிற்கு அவர் கவனித்தார். அவ்வளவு பிரியம், அவ்வளவு நேசம், அவ்வளவு என்னை சந்தோஷப்படுத்தக்கூடியவராக இருந்தார். என் தந்தையை விட வசதி கூடுதலாகவும் இருந்தார். கொஞ்சம் வசதி கூடுதல் தான் ஜுலாஸுக்கு. ஆனாலும் அவர் எனக்காக வேண்டி எல்லாம் செய்தார். அவ்வளவு பிரியம். கண்மணி நாயகத்தினுடைய தர்பாருக்கு என்னுடைய கையை பிடித்து கொண்டு செல்லுவார். அவரோடு நான் போவேன், அவரோடு வருவேன். நான் ரசூலுல்லாவுக்கு அடுத்தபடியாக என் தாயை விட ஜுலாஸை நான் அதிகமாக நேசித்தேங்கிறார். என்ன தாயின பெத்த பிள்ளை இல்லை, பெத்தவ தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிரியமாக இருப்பா, தேவையானது கொடுப்பா, தனக்கு இல்லைன்னாலும் பிள்ளை சாப்பிட்றணும், குடிச்சிடணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிறத பார்ப்பா. அந்த பிள்ளைக்கு நோய் வந்துடுச்சுன்னு சொன்னால் அவள் தூங்க மாட்டா, பிள்ளை எப்போ தூங்குதோ அப்போ அவள் தூங்குவா. இதெல்லாம் இரத்த உறவோடு ஒட்டியது. ஆனால் ஜுலாஸ் யாரு? அவர் பெற்ற பிள்ளை இல்லையே, அவருடைய இரத்தம் இல்லையே. அப்படிப்பட்ட ஒருத்தர், அவருக்கு நாம் மனைவியினுடைய மகனாக இருந்த பொழுதிலும் தன் பிள்ளையை மாதிரி அவர் பார்த்து கொண்டார். எனவே இந்த பண்பு எல்லாருக்கும் வராது. என்னுடைய பிரியம் பாசம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நான் ஜுலாஸின் மீது கொண்டிருந்தேன் என்று ஜுலாஸ்
அந்த ஜுலாசனுடைய வளர்ப்பு மகனாக இருக்கக்கூடிய மனைவியினுடைய மகனாக இருக்கக்கூடிய உமைர் இப்னு சஅத் குறிப்பிடுகிறார். இந்த மாதிரி ஒரு நிலையில தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்துக்கு போறாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபை விட்டு வெகு தூரம் சென்ற பயணம் என்றால் தபூக்கு தான். நீண்ட பயணம் போறாங்க. அப்ப ரோமர்கள் என்று சொல்லக்கூடிய அதிகார வர்க்கத்தில் வலிமையாக இருக்கக்கூடிய வல்லரசை எதிர்த்து போராட வேண்டிய நிலை. சிரியா, அன்றைய காலத்தில் சிரியா ரோமர்கள் கையில் தான் இருக்கு. இன்னைக்கு டமஸ்கஸ், ஷாம், அன்னைக்கு ஷாம்னு பேர் அதுக்கு. அந்த சிரியா நாடு ரோமர்களினுடைய கையில் தான் இருக்கு. இப்போ அங்கிருந்து பல்வேறு பிரச்சனைகள் முஸ்லிம்களுக்கு வந்துட்டு இருக்கிறதுனால அந்த பிரச்சனையை எதிர்த்து போராட வேண்டும் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குக்கு போறாங்க. தபூக்கை நோக்கி பயணப்படுறாங்க. ஆனால் போற அந்த பயணம் என்பது வெகு தூர பயணம். எதிர்த்து போராடப்பட வேண்டியவர்கள் மிக வலிமையானவர்கள். ஆயுதத்தால், ஆள் பலத்தால், பொருளாதார பலத்தால், உணவு பலத்தால் எல்லாம் அவங்கள்ட்ட நிறைய இருக்கு. வல்லரசாக அன்றைய கால வல்லரசு அவர்கள். எனவே அதற்கு நிறைய நிதி தேவை என்று நிதி தாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. யுத்தத்திற்காக நிதி தாருங்கள் என்கிறாங்க. சஹாபிகள்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய சொத்து பட்டியலை கொடுக்குறாங்க. யாரும் சொல்லலாம் என்னிடத்துல எவ்வளோ இருக்குங்கிறது சொல்கிறாங்க. இதை கொஞ்சம் யோசிக்கணும். இந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா, இந்த காலத்தை யாராவது எலெக்ஷனில் நிற்கிறதாக இருந்தால் அவங்க சொத்து பட்டியலை ஒப்படைக்கணும். எல்லாருக்கும் தெரியும், எலெக்ஷன் கமிஷனுக்கும் தெரியும் அவன் எத்தகைய சொத்து பட்டியலை ஒப்படைக்கிறாங்கிறதுலாம் தெரியும். அவனுக்கு இப்போ எத்தனை பினாமி இருக்கிறாங்கிறதும் தெரியும். இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்கிறது தான். சரி, போகட்டும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குலாம் கேட்கல. கேட்டாங்களா? நிதி தாருங்கள், இது யுத்தத்திற்காக நிதி தாருங்கள், யுத்த களத்திலே கலந்து கொள்ளுங்கள் என்று அழைப்பு விட்டாங்க. எல்லாருக்கும் அழைப்பு விட்டாங்க. சஹாபிகள் தங்களால் முடிந்த நிதி உதவியை கொடுக்கறாங்க. எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்கறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா 1000 தங்க காசுகளை கொண்டு 1000 தங்க காசுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில கொட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தங்க காசை இப்படி போட்டு போட்டு அழகு பார்த்தாங்க. உஸ்மான், இன்னும் நீங்க கொடுக்கலாமேன்னாங்க. அடுத்த 1000 தங்க காசை கொண்டு கொடுத்தாங்க. உஸ்மான், இன்னும் கொடுக்கலாமேன்னாங்க. இன்னொரு 1000 கொண்டு கொடுத்தாங்க. 3000 தங்க காசுகளை கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதற்கு பிறகு உஸ்மானுக்கு எதுவும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வணக்கம் புரியாவிட்டாலும், எந்த வணக்கத்தில் ஈடுபடாவிட்டாலும், தப்பு தவறுகள் ஒரு வேலை செய்தாலும் அவர் சொர்க்கவாதி தான் அப்படின்னு அர்த்தம். ஆனா அதுக்கு பிறகு, இப்படி சொன்னதுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா இன்னும் மேலும் இபாதத் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் சஹாபிகள். அப்படியெல்லாம் காட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யார சொல்லலாம், என்னுடைய சொத்து மதிப்பீடு 8000 திர்ஹம். அப்பதான் அவங்க பெரிய பணக்காரராக வளர்ந்து வர்றாங்க. மிகப்பெரிய பணக்காரராக வளர்றதுக்கு இந்த நிகழ்வு ஒரு காரணமாக அமைஞ்சது. எவ்வளோ பெரிய பணக்காரர் ஆனாங்கிறத நம்ம சொல்லுவோம். 8000 திர்ஹம் என்கிட்ட இருக்க நாயகமே, இதில் பாதியை நான் உங்களுக்கு தந்துடுறேன், 4000 திர்ஹத்தை உங்களுக்கு தர்றேன். தன்னுடைய சொத்துல 50% கொடுக்குறாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாரக்கல்லாஹு ஃபீமா அஅதைத ஓ பாரக ஃபீமா அம்சக்த. நீங்கள் தந்ததிலேயும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக, நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறதுலையும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாகன்னாங்க. அவ்வளோதான். இந்த ஹதீதுக்கு பிறகு, இந்த துஆவுக்கு பிறகு நான் எதை தொட்டாலும் தங்கமாக தான் இருந்தது. ஒரு நிலத்தை வாங்குவேன், அந்த நிலத்தை தோண்டி மரங்களை வைக்கலாமன்னு தோண்டுவேன், கீழே தங்கம் இருக்கும். இந்த ஒரு கல், இந்த ஒரு பெரிய கல்லாக இருக்குது, அந்த கல்லை பிரட்டுவேன், கல்லை பிரட்டுவேன், அதுக்கு கீழே தங்கம் இருக்கும். கடைசி தங்க ஃபேக்ட்ரி வச்சாங்க. தங்க ஃபேக்டரி வச்சாங்க. அவங்க செல்வம் மாதிரி இன்னைக்கு அம்பானி அதானிலாம் இருக்க முடியாது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் இந்த உலகத்தில் இல்லை. அவங்களுடைய கணக்கீடை நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அப்படி ஒரு பிரார்த்தனையை செய்தார்கள். நான் செய்திக்கு வருகிறேன், எல்லாரும் கொண்டு கொடுக்குறாங்க. ஒரு சஹாபி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதி உதவி கேட்டுட்டாங்களே, நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு நிதி இல்லையே, பொருளும் இல்லையே என்று சொல்லி வீட்டில் இருந்த ஒரே ஒரு கிழிந்த பாய், மேட், கிழிந்த பாய், ஒரு பாய் தான் இருக்கு வீட்டிலேயே, அந்த பாயை தூக்கிக்கிட்டு வந்து சஹாபிகள்கிட்ட சொல்றாங்க, தோழர்களே, ரசூல்லா கையில் நானும் ஏதாவது ஒரு பணம் கொடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு, ஆனால் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் எந்த பொருளும் இல்லை, இந்த பாய் கிழிஞ்ச பாய் தான் இருக்கு, இதை நான் ஏலம் விடுறேன், நீங்கள் யாராவது எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு ஏலம் விட்டாங்க. சில பேர் அந்த ஏலத்துக்கு எடுத்தாங்க, அந்த அன்புல எடுத்தாங்க, அந்த காசை கொடுத்தாங்க, அந்த காசை கொண்டு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் கொடுக்குறாங்க. என்ன பிரியம் என்பதை நீங்கள் பாருங்கள். செய்தி என்னன்னா, இந்த உமைர் இப்னு சாத் சொல்றோம் இல்ல, இந்த பிள்ளை, இந்த இளம் வயது இந்த இளைஞர் அங்க உட்கார்ந்து இந்த காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு நேரம் ஆகியும் ஜுலாஸ் வரல, தன்னுடைய வளர்ப்பு தந்தை வரல. அவர்கிட்ட நிறைய காசு இருக்குது அப்படிங்கிறதும் இவங்களுக்கு தெரியும். ஏன் வரல, இன்னும் வரலையே, கொண்டு வந்திருக்கலாமே, அவர் கையில் நிறைய காசு வச்சிருக்கிறாரு, நல்ல செல்வத்தோடு தானே இருக்காரு, ஏன் வரல அப்படின்லாம் மனசு போட்டு உருட்டுது. அதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாம நேராக வீட்டுக்கு வந்து சொன்னாங்க, யா அபி, அத்தான் தான் கூப்பிடுறாங்க, வாப்பான்னு தான் கூப்பிடுறாங்க, நீங்க மஸ்ஜித் நபவியை நீங்க வந்து பாருங்க, என்ன அழகா இருக்கு. அந்த சஹாபிகள்லாம் பொருள்களை கொண்டு வருவதும் ஏலம் விடுவதும், அது பொருளை கிடைக்கக்கூடிய பொருள்களை கண்மணி நாயகத்தினுடைய கரங்களிலே தருவதும், அந்த காட்சியே ரொம்ப அழகா இருக்கு. இப்ப அந்த நிலையில அல்லாஹ் உங்களுக்கு நிறைய பணத்தை தந்திருக்கிறான், நீங்களும் எடுத்துட்டு வாங்க, நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்து இருந்த, வரல, அதனால உங்களை அழைச்சிட்டு போறதுக்காக நான் வந்திருக்கிறேன், நீங்க வாங்க, பணத்தை எடுத்துட்டு வாங்க, ரசூல்லா கையில கொடுங்க அப்படின்னு சொன்ன போது இப்பந்தான் ஜுலாஸ் யாருங்கிறது வெளியில வருது. அவர் சொல்றாரு, அவங்க முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்தஇ அன்னஹு நபியுன், தன்னை நபி என்று வாதிடுகிறார்கள். உண்மையில் அவங்க நபியே கிடையாது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, அவங்க நபிலாம் கிடையாது. அவங்க நபின்னா நாமெல்லாம் கழுதை விட கேவலமானவர்கள். அவங்கள நபின்னு ஏற்றுக்கிட்டு போக முடியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஒரு முனாஃபிக்கா இருந்திருக்கிறார், அவர் ஒரு முனாஃபிக், நயவஞ்சகராக இருந்திருக்கிறார். உண்மையான சஹாபி அல்ல, உண்மையான மூமின் அல்ல, உண்மையான முஸ்லிம் அல்ல, ஒரு நயவஞ்சகராக முனாஃபிக்காக அவர் இருந்திருக்கிறார். அப்படிங்கிறதா அப்பந்தான் அந்த பிள்ளைக்கு தெரிய வருது. இப்ப அந்த பிள்ளை பேசின பேச்சு தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாடம். அந்த பிள்ளை என்ன பேசுது பாருங்க, பெரிய வயசு இல்லை, 12-13 வயசு. அது சொல்லுது, யாபத்தி யாபத்தி, வாப்பா வாப்பான்னு கூட்டிக்கிட்டு இருந்த புள்ள அதை தூக்கி தூரம் போட்டுட்டு யா ஜுலாஸ் அப்படின்னு ஆரம்பிக்குது. கொஞ்சம் யோசிக்கணும், எவ்வளவு பெரிய புத்திசாலி புள்ள. யா ஜுலாஸ், இந்த வையகத்தில் ரசூலுல்லாஹ்விற்கு பிறகு எனக்கு பிரியமானவர் என்று சொன்னால் நீங்க தான் இருந்தீங்க. ஏன்னா என்ன பெத்தவங்க அல்ல நீங்க, ஆனா எனக்காக எல்லாம் செஞ்சீங்க. ஆனா இப்ப நீங்க பேசின பேச்சு இருக்கே, இத போய் நேரடியாக நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னா ஃபலஹ்துக, உங்களை நான் கேவலப்படுத்தியதாக ஆகிவிடும். நீங்க இப்படிலாம் பேசுனீங்க நம்ம சொல்லிட்டா கேவலப்படுத்துறது தானே. அப்படி நான் சொல்லாமல் இருந்தால் என்னுடைய தீனை நான் பலகீனப்படுத்தியதாக ஆகிவிடும். ஒருவேளை நான் போய் சொன்னேன் என்று வைங்க, உங்களை கேவலப்படுத்துறது மட்டுமல்ல, அதுக்கு பிறகு எனக்கு சாப்பாடு தருவீங்களா, உடை தருவீங்களா, நான் கேட்டதையும் கேட்காததையெல்லாம் வாங்கி தந்தீங்களா, அது பிறகு தருவீங்களா? என்னை பற்றி நீ அங்கே போய் சொல்லி கொடுத்திய, நீ இந்த வீடு கூட உங்கள் வீடு, இந்த வீட்டை விட்டு என்னை வெளியேற்றிடுவீங்க. எனக்கு வீடு இல்லை, உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, உடுப்பு இல்லை, உறைவிடம் இல்லை, நான் வெளியில் திரியணும். இப்படிப்பட்ட நிலை எனக்கு ஏற்படும். ஆனாலும் நான் போய் சொல்லுவேன், எனக்கு என்னுடைய உயிர் போனாலும் சரி, நான் இதை ரசூலுல்லாஹ்விடம் சொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்ட்டு போய் நேராக போனாங்க, ரசூலுல்லாஹ்விடம் சொல்லிட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ் இப்படி ஜுலாஸ் சொல்கிறாரு அப்படின்னு.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை அழைத்து ஜுலாஸை கூட்டுட்டு வாங்க அப்படின்னா ஜுலாஸ் வந்தார். வந்து உட்கார்ந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறார். உட்காருங்க. உங்கள் பிள்ளை இந்த சாத் உங்களுடைய வளர்ப்பு பிள்ளை உங்களை குறித்து இப்படி ஒரு ரிப்போர்ட் சொல்லி இருக்கிறாரு. நீங்கள் இப்படி சொன்னீங்களாமே, நான் நபி இல்லை என்று, நான் நபி என்று இருக்குமே, ஆனால் நீங்களாம் கழுதையை விட கேவலங்கிற மாதிரி பேசினதாக அவர் குறிப்பிடுகிறாரு. இப்படி நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. மா குல்துஹா, நாயகமே நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படிங்கிறார். அப்போ அங்கே இருந்த அந்த புள்ள சொல்லிச்சு, காலஹா, நாயகமே அதை சொன்னார். மா குல்துஹா, நான் சொல்லலை, சொன்னார், சொல்லலை, சொன்னார், சொல்லலை. இப்படி நடக்குது. இது இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது சாபிகள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. எல்லா சாபிகளும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதில் சில பேர் சொல்கிறாங்க, நன்றி கெட்ட பையன் இவன், பிள்ளையா இவன், இந்த பையனுக்காக வேண்டி அவர் எவ்வளவு செலவழிச்சிருக்கிறார், எவ்வளவு கொடுத்திருப்பார். அவர் பெத்த தந்தையா உன்னையா பெத்தாரு, அவரு உங்க அத்தா எங்கே போயிட்டாரு, இந்த பையனுக்காக வேண்டி அவங்க எவ்வளவு செலவழிச்சிருக்கிறாரு, கொட்டி கொடுத்திருக்கிறார், நன்றி இல்லாத ஒரு பையன் இவன் அப்படின்னு ஒரு சிலர் பேசுறாங்க. பெரும்பாலான சஹாபிகள் பேசிக்கொண்டாங்க, இந்த புள்ள ஒருபோதும் பொய் சொல்லாது. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாவுடைய மதரசாவில் வளர்ந்த பிள்ளை இது. நீங்கள் கவனிக்கணும் அருமையான தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளை எல்லாம் மதரசாவுக்கு சரியாக அனுப்புங்க. நீங்கள் அங்கே படிக்க வைங்க, அந்த இல்மை அவர்கள் பெறணும். அங்கே இருக்கக்கூடிய பல பேர் சொன்னாங்க, ஒருபோதும் இந்த பிள்ளை பொய் சொல்லாது, கண்மணி நாயகத்தினுடைய மதரசாவில் வளர்ந்த பிள்ளை இது, அந்த பிள்ளை சொல்றதுதான் உண்மை அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. இதில் என்ன அப்படின்னா, இந்த பிள்ளைக்கு சப்போர்ட்டாக யாரெல்லாம் பேசுனாங்களோ அவங்களாம் சஹாபிகள், ஜுலாஸுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டாக பேசுனாங்களோ அவங்களாம் முனாஃபிக்குகள். எல்லாம் முஸ்லீம்களோட கலந்து தானே இருந்தாங்க, தங்களை முஸ்லீம் மாதிரி நடிச்சுக்கிட்டாங்க. இப்படியே இருக்கும் பொழுது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஜுலாஸ் சொன்னாரு, வல்லாஹி மா குல்துஹா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக. சஹாபிகள் அப்படி சீக்கிரம் சத்தியம் செஞ்சிட மாட்டாங்க. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், இதை நான் சொல்லவே இல்லை, இவர் என் மேல் இட்டு கட்டுகிறார், பொய்யை சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சத்தியம் செஞ்ச உடனே, சத்தியங்கிறதுலாம் இன்னைக்கு சக்கரை பொங்கல் மாதிரி இருக்குது, ரொம்ப அப்படியே ஆடிட்டாங்க சஹாபிகள்லாம். இந்த பிள்ளையே ஆடி போயிட்டாரு, சத்தியம் செஞ்சுட்டாருன்னு இப்படி அப்படி நடுங்கி போனார். எல்லாரும் கப்சிப்பா ஆகிட்டாங்க, அப்படியே அமைதியாகிட்டாங்க. என்ன சத்தியம் பண்ணிட்டாரே. இவருக்கு அப்படி கண்கள் இருந்து கண்ணீர் வடியுது. அந்த பிள்ளைக்கு உமைர் இப்னு சாத் கண்ணீர் வடிக்கிறார். ஆஹா, என்னை ஒரு பொய்யனாக்கிட்டாரே, சத்தியம் செய்து என்னை பொய்யனாக ஆக்கி விட்டாரே ரசூலுல்லாஹ்வுடைய சபையிலே. என்னை பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க, ஏதோ என்னுடைய தாயாருடைய கணவர், அந்த பொறாமையில் என்னுடைய சொந்த தந்தை இல்லையே, என்னுடைய தாயாரை அவர் சொந்தம் கொண்டாடுறாரு, அப்படிலாம் ஒரு என்ன வரலாமா இல்லையா? அந்த அடிப்படையில் நான் ஏதாவது சொல்லிவிட்டோம், இப்படிலாம் அவங்க சிந்திச்சிருக்கலாம். இப்போ என்ன செஞ்சாங்க அந்த பிள்ளை அப்படின்னா, நேராக அல்லாஹ்வோட தொடர்பு கொண்டாங்க. அந்த ஒட்டக கதையில் வர்ற மாதிரி, யா ரப்பி, அவர் சொன்னது உண்மை என்பது உனக்கு தெரியும், அவர் என்ன சொன்னாருங்கிறது தெரியும், நான் பொய் சொல்ல இல்லை என்பதும் உனக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு சத்தியம் பண்ணி என்னை சிக்கல் ஆகிவிட்டார், நான் சங்கடத்தில் இருக்கிறேன், நான் இதை உன்னிடத்திலே நான் ஒப்படைக்கிறேன் என்று மானசீகமாக அல்லாஹ்வோடு தொடர்பு கொள்கிறார். என்னை நீ தான் பாதுகாக்கணும் அப்படின்றதும். கொஞ்ச நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே தலையை கவிழ்ந்துட்டாங்க. இப்படி தலையை கவிழ்ந்தாலே தெரியும் வஹி வருகிறது என்பது. சாபிகள்லாம் வஹி வருதுனாலே பயப்படுவாங்க, ஏதோ எச்சரிக்கை வருதோ அப்படின்லாம் பயம் இருக்கும். இப்போ இப்படி ஒரு பிரச்சனை வேறு நடந்திருக்குதா, இது விஷயமா வகை வருதா அல்லது வேறு விஷயமா வகை வருதா என்னன்னு தெரியலையே என்று எல்லாரும் அப்படி நடுங்கி போய் யாரும் பேச்சு மூச்சு இல்லாமல் எல்லாரினுடைய பார்வையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அப்பி நிற்குது. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தலை கவிழ்ந்திருக்கிறாங்க.
கொஞ்ச நேரம் அவங்களுடைய நெற்றியிலிருந்து அப்படியே வியர்வை வடியுது. வஹை வரும்போது ஆயிஷா நாயகி சொல்றாங்க, வலகத் ராயிதுஹு யன்ஸில் அலைஹில் வஹ்யு ஃபில் யௌமி ஷதீதில் பர்தி ஃபயஃசிமு அன்ஹு வ இன்ன ஜபீனஹு லயதஃபஸ்ஸது அரகா. கடுமையான குளிர்காலத்திலே வஹை வரும்போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்திருக்கிறேன், அவர்களுடைய நெற்றியிலிருந்து வியர்வை கொட்டும் என்கிறார்கள். அப்படி இருக்கும் அந்த வியர்வை. அந்த வஹை என்பது அவ்வளவு கனமானது. இப்ப நெற்றியிலேருந்து வியர்வை வடியுது. வஹை வந்து முடிஞ்சது. இப்படி இளம்பினாங்க. தலையை உயர்த்தி அவர்கள் ஓதினார்கள், யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு வலகத் காலு கலிமத்துல் குஃப்ரி. இந்த ஆயத்து நீண்ட ஆயத்து சூரத்து தௌபால வருது. அதில் என்ன அல்லாஹ் சொல்கிறான், சொல்கிறதையும் சொல்லிட்டு அதுவும் ஒரு குஃப்ரை, இறை மறுப்பை, இஸ்லாத்தை விட்டு வெளியில் போகிறத ஏற்படுத்தக்கூடிய ஒரு சொல்லிட்டு சொல்லவில்லை என்று யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு, அல்லாஹ்வோடு அவர்கள் சத்தியம் வேறு செய்கிறார்களா? அட சொல்றத சொல்லிட்டு சத்தியம் வேறு செய்றியே, நீ சொல்ல இல்லைன்னு வந்து சொல்லிக்கிட்டு. இப்போ அவங்க தௌபா செய்த அவங்க இதெல்லாம் என்ன திமிரு தெரியுமா? அல்லாஹ் அந்த ஆயத்தினுடைய போங்கலை நம்ம விளங்க முடிகிறது. செல்வம் காசு வச்சிருக்கிறான்ல அந்த திமிரு. அவர்களை செல்வந்தர்களாக ஆக்கியது யார்? யுக்னிஹுமுல்லாஹு வ ரசூலுஹு மின் ஃபضலி. அந்த ஆயத்தினுடைய தொடரில் சொல்றான், அவர்களை எல்லாம் செல்வந்தராக ஆக்கியது அல்லாஹ்வும் ரசூலும் தான். ஒரு ஆளை செல்வந்தர் ஆக்குறது யாருங்க? அல்லாஹ் தானே நம்ம சொல்லுவோம். ஒரு ஆளை ஏழை ஆக்குறது யார்? அல்லாஹ். செல்வத்தை கொடுக்கிறது யார்? அல்லாஹ் தானே சொல்லுவோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? யுக்னிஹுமுல்லாஹு வ ரசூலுஹு மின் ஃபضலி. அல்லாஹ்வுடைய கருணையால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் சேர்ந்து தான் அவர்களை செல்வந்தராக ஆக்குறாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் பேசுகிறது. இதெல்லாம் பிதாத்துன்னு சொல்வீங்களா? அல்லாஹ் சொல்றான் செல்வந்தனாக ஆக்குவது அல்லாஹ்வும் ரசூலும் என்பதை. ஆக அந்த பணத்திமிரிலே அவர்கள் அப்படி பேசுகிறார்களா? வய்யதூபு கைரல்லஹும். அவர்கள் தௌபா செய்தா அவங்களுக்கு நல்லது, இல்லைன்னா அவர்களுக்கு துன்யாலையும் அதாபு ஆகிரத்திலையும் அதாபு, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய யாரும் அவர்களுக்கு இருக்க மாட்டார்கள் என்று அந்த வசனத்தை ஓதி காட்டியதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சந்தோஷித்து அந்த பிள்ளையினுடைய அந்த உமைர் இப்னு சஅதினுடைய காதை அப்படி தடவி விட்டு அவங்க சொன்னாங்க, உமைர், உங்க காது கேட்டதை அல்லாஹ் உண்மைப்படுத்தி விட்டான். அந்த காது அப்படி தடவி கொடுக்குறாங்க. இந்த காது கேட்டதை அல்லாஹ் உண்மைப்படுத்தி விட்டான் என்று சொன்னதும் இப்போ ஜுலாஸுக்கு எப்படி இருக்கு நீங்க பாருங்க. அவங்க அப்படி எழுந்தாங்க. எழுந்து சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், என் புள்ள சொன்னது உண்மைதான், நான் பொய் சத்தியம்தான் பண்ணேன், ஆனால் இப்போ நான் தௌபா செய்கிறேன், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறேன், நான் தௌபா செய்து நான் மீளுகிறேன், நான் முனாஃபிக்காகத்தான் இருந்தேன், இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன், உண்மை மோமீனாக வாழுவேன் என்று தன்னை மாற்றிக்கொண்டார். அது மாற்றியது உண்மையாக இருந்தது என்று அறிஞர்கள் எழுதுகிறாங்க. உண்மையான மோமீனாக வாழ்ந்தார். அதற்கு பிறகு ஏற்கனவே அந்த பிள்ளையின் மீது எவ்வளவு பிரியம் காட்டினாரோ அதை விட கூடுதல் பிரியம் காட்டினார், உண்மையான மோமீனாக வாழ்ந்ததால் என்று அறிஞர்கள் எழுதுகிறாங்க. நான் சொல்ல வந்த செய்தி இதில் இந்த மேட்டரில் தலைப்புக்குள்ள உள்ள செய்தி என்னன்னா, அந்த குழந்தை, அந்த பிள்ளை 12-13 வயசு பிள்ளை, ஏன் ரசூலை பற்றி நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே, என்னால் பொறுக்க முடியாது, உங்களை போய் நான் சொல்லி கொடுப்பேன், அதனால் நீங்கள் எனக்கு சாப்பாடு தராட்டாலும் பரவாயில்ல, உடை தராட்டா பரவாயில்ல, எனக்கு நோய் வந்து மருத்துவம் தராட்டாலும் பரவாயில்ல, என்னை வீட்டை விட்டு வெளியில் விரட்டினாலும் பரவாயில்ல. என்ன பெரிய அன்பு, எவ்வளோ பெரிய ஆச்சரியமானது. இப்படி ஒரு பிரியம் வந்து விட்டால் அதுதான் தலைவர்கள் சொல்லி காட்டின மாதிரியும் நம்முடைய வாழ்த்துறை வழங்கியவர்களாம் சொல்லி காட்டிய மாதிரி, எங்கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு சாபி வந்து சொல்கிறாங்க, யார் சொல்லலாம், எங்கிட்ட வந்து நிறைய பெரிய பெரிய அமல்கள்லாம் நான் ஒன்றும் செய்யலை, பெரிய இபாதத்துகள் எங்கிட்ட இல்லை, ஃபர்லான விஷயங்கள் செய்கிறேன், ஏதோ சொன்னதுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், பெருசாக ஒன்றும் செய்யலை, ஆனால் உஹிப்புல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் நான் நேசிக்கிறேன் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த மஅமன் அஹபபத, நீங்க யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு நாளை மறு உலகத்தில் இருப்பீங்க. இந்த சப்ஜெக்டை பாருங்க, நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களோட மறு உலகத்தில் இருப்பீங்க. அல்லாஹ் ரசூலை நேசித்தா அல்லாஹ் ரசூலோட இருப்பீங்க,
நல்லவர்களை நேசித்தால் நல்லவர்களோடு இருப்பீங்க, சாலிகீன்களை நேசித்தால் சாலிகீன்களோடு இருப்பீங்க, வீணா போனவர்களை நேசித்தால் வீணா போனவர்களோடு தான் இருப்பீங்க. வீணா போனவன் எங்க இருப்பான்? பெண்களோடு கூத்தாடி கொண்டிருக்கக்கூடிய நடிகர்கள் எங்க இருப்பாங்க? எங்க இருப்பாங்க? இந்த சமுதாயம் சிந்திக்கணும். எங்க போய் கொண்டிருக்கிறது இளைய சமுதாயம்? யாருக்காகவும் நம்முடைய இளைஞர்கள் குரல் கொடுக்கிறாங்க. அட யாரப்பா அவன்? யாருக்காக, எதுக்காக நீ குரல் கொடுக்கிறாய்? இந்த நாட்டுக்காக, இந்த சமூகத்திற்காக, இந்த மக்களுக்காக செய்தது என்ன? எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. நடிகனாக இருக்கக்கூடியவன், கூத்தாடக்கூடியவன், அவனுக்கு பின்னால் இந்த சமூகம் போக முடியுமா? ஹராம் இல்லையா? இது மார்க்கம் தடை செய்யவில்லையா? யோசிக்கணும். நீங்க யாராக இருந்தாலும் பரவாயில்லை, இதுதான் சத்தியம். யாருக்கு பின்னால் இந்த சமூகம் போக வேண்டும்? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட தலைவர் நமக்கு எதுக்கு இல்லை. அவங்க யாரை நமக்கு சுட்டி காட்டினாங்களோ அவங்க தான் தலைவராக இருக்க முடியும். அதை போட்டுட்டு நீங்க வேற யாரையும் தலைவராக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய உயிரை கொடுப்பீர்களா? உங்களுடைய பொருளை அர்ப்பணிப்பீர்களா? அந்த நடிகர்கள்ட்ட எல்லாம் இல்லாத பொருளா? சொத்தா, சும்மா கணக்கு வழக்கு இல்லாத செல்வங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த துனியாவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்டம் பாட்டத்திலே இருக்கிறார்கள். என் அருமை தாய்மார்களை நான் சொல்லுவேன், உங்களை நீங்க கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பக்குவப்படுத்துங்கள், ஒழுக்கப்படுத்துங்கள், சீர்படுத்துங்கள், நேர்மையான வழியிலே வாழுங்கள். அதற்கு மதரசா உங்களுக்கு துணை நிற்கும். அதுதான் உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஊட்டி வளர்க்கணும். நீங்க பொறுப்பாளர்கள், தந்தைகளையும் சொல்றேன், குறிப்பா தாய்மார்களை சொல்றேன். நாளை மறு உலகத்தில் குல்லுக்கும் மஸ்ஊலுன் வ குல்லுக்கும் அன் ரஅய்யதிஹி மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி வ குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். என் பிள்ளையை நான் எப்படி வளர்த்துக்கிடுவேன் சொல்றதுக்கு உரிமை இல்லை. நோ ரைட். எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது. அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி தான் உங்க பிள்ளையை நீங்க வளர்க்கணும். அந்த அடிப்படையிலே வளருங்கள். நீங்க அப்படி வளர்க்க இல்லைன்னா உங்க பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள் வேற வழியில போயிடும். அது பெரிய தலைக்குத்தாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு அமையும். இதை நீங்க கவனத்தில் கொள்ளணும். உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் நம்மை மாற்றணும். அல்லாஹ்வை, ரசூலை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும். சகோதர சகோதரிகளே, இந்த மீலாது விழாவின் வழியாக நமக்கு சத்தியம் எது என்பதை புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட அற்புதமான வழியில வளர்க்கணும் நம்ம பிள்ளைகளை. தல்ஹத் இப்னுல் பரான்னு ஒரு பிள்ளை, தல்ஹத் இப்னுல் பரா, இன்ஷா அல்லாஹ் எனக்கு தரப்பட்ட நேரத்தில் நான் நிறைவுபடுத்துவேன். நெருக்கமாக இருக்கிற இந்த தகவலோடு அதை நிறைவாயிடும் நினைக்கிறேன். தல்ஹத் இப்னுல் பரா என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன பிள்ளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு வர்றாங்க. இளைஞர் தான், அது இதே மாதிரி வயசு தான், 13-14 வயசு. அவங்க வர்றாங்க. வந்து அந்த ஹதீஸில் அப்படியே வருது, அவங்க கப்பல ரிஜ்லைஹி யுகப்பிலு ரிஜ்லைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதத்தை முத்தினார். முத்திட்டு சொன்னாங்க, அந்த புள்ள சொல்லுது, முர்லி யா ரசூலல்லாஹ் பிமா அஹ்பப்த, நாயகமே எனக்கு ஏதாவது வேலை சொல்லுங்க, உங்களுக்கு பிரியமான ஒரு வேலையை சொல்லுங்க, அதை நான் செய்யணும். இப்போ பிள்ளைகள் வந்து பெற்றோர் வேலை செய்கிறத, வேலை சொல்றத எதிர்பார்க்கணும். அது அவர்களுடைய வாழ்வில் உயர்வை தரும், உயரத்தை தரும். இந்த பிள்ளை வந்து கேட்குது, முர்லி யா ரசூலல்லாஹ் பிமா அஹ்பப்த, உங்களுக்கு பிரியமானதை சொல்லுங்க நாயகமே, நான் செய்யணும். அப்போ ரசூல் சொல்லி ஏதாவது செய்யணும்னு விரும்புகிறாங்க. அப்போ அவங்க ரசூல் கேட்குறாங்க, தல்ஹா நான் எதை சொன்னாலும் செய்வீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. செய்வேன் நாயகமே, செய்கிறேன். சுறுசுறுன்னு இருக்கிறாங்க. எதை சொன்னாலும் செய்வீங்களா? செய்வேன். ஒக்குத்துல் அபாக்க, நேராக போங்க, உங்கள் அத்தாவை ஒரு போடு போட்டு கொலை செஞ்சுருங்க, வெட்டி இருங்கிறாங்க. எப்படி இருக்கும்? யாரும் சொல்லலாம், ஏதாவது ஒரு கடின வேலைகள் தருவீங்க, நான் ரசூல்லா சொல்லி செஞ்சேன் அப்படின்னு ஒரு சந்தோஷத்துக்கு ஒரு கடினமான வேலையை, ஒரு பாரதூரமான வேலையை, அல்லது ரொம்ப தூரம் போய் செய்ய வேண்டிய வேலையை, டயர்ட் ஆகக்கூடிய வேலையை நீங்கள் சொல்லுவீங்க. அப்படி சொன்னால் ரசூல் சொல்லி நான் செஞ்சேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குது.
அந்த சந்தோஷத்துக்காக நான் சொன்னேன் என்று கேட்டா அதுக்கு அத்தாவை வெட்டுங்க அம்மா வெட்டுங்கன்னா சொல்லுவாங்க. அப்படிலாம் அந்த புள்ள ஒன்றும் கேட்கல. அது சஹாபி வீட்டு புள்ள, ரசூலுல்லாவுடைய சஹாபி. அந்த புள்ள ஒரே ஓட்டமாக ஓடுனா. தலஹா நில்லுங்க நாங்கள் சல்லல்லாஹு நின்றுட்டாங்க. இங்கே வாங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அத்தாவை வெட்டுறதுக்கு போகிறேங்கிறாங்க. அப்போ சல்லல்லாஹு சொல்கிறாங்க, யாரையும் வெட்டுவதற்கோ குத்துவதற்கோ உறவுகளை முறிப்பதற்கோ நான் அனுப்பப்படலை, உட்காருங்கன்னாங்க. ஏன் அதை சொன்னாங்க அப்படின்னா, என் சஹாபிகள், என் சஹாபியுடைய பிள்ளைகள் என் மீது எவ்வளவு பிரியம் வச்சிருக்கிறாங்க நீங்கள் பாருங்கன்னு காட்டுறதுக்கு தான், இந்த சமூகத்துக்கு காட்டுறதுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையாவது அநியாயமா வெட்டுவாங்களா, குத்துவாங்களா? சமூகத்தை உறவுகளை பிரிப்பார்களா? உறவுகளை பிரிக்காதீங்க. உறவுகளை சேர்ந்து வாழுங்கள். உங்கள் பிள்ளைகளை அரவணைத்து வாழுங்கள். பெற்றோருக்கு கண்ணியம் கொடுத்து வாழுங்கள் என்று அற்புதமான வழியை காட்டி தந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தா வெட்ட சொல்லுவாங்களா? ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, என் சஹாபிகள் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கன்னு தெரியறதுக்கு தான். அவங்க சொன்னா செஞ்சிருவாங்க. அப்படி நம்ம செய்யணுமா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணுமா இல்லையா? அருமையான பெருமக்களே, அப்படி அந்த பிள்ளைகள் அவ்வளவு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை அப்படியே செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். சஹாபிகளுடைய பிள்ளைகளெல்லாம் நீங்கள் பாருங்க, அவ்வளவு பிரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைகளெல்லாம் தூக்கி தோளில் வச்சுக்கிடுவாங்க. சின்ன சின்ன பிள்ளைகளெல்லாம் தூக்கி தோளில் வச்சுக்கிடுவாங்க. குழந்தைகள் மீது அவ்வளவு பிரியம். யார் குழந்தைகள் மீது அன்பு காட்டவில்லையோ, பெரியவர்கள் மீது மரியாதை காட்டவில்லையோ, அவர்கள் நம்மை சார்ந்தவர் இல்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பிரியம் உங்களுக்கு வந்துவிட்டதோ அப்போது உங்க வாழ்க்கை சீராக ஆகிவிடும், நேராக ஆகிவிடும். ஹராமான வழியில் சம்பாதிக்க மாட்டீங்க, தப்பான வார்த்தைகளை பேச மாட்டீங்க, தப்பான நடவடிக்கைகளை ஈடுபட மாட்டோம். எனவே அந்த பிரியம் நம்முடைய கல்விலே நிறைவாக வறுமையானால் நம்முடைய துன்யா ஆகிரத்தினுடைய வாழ்க்கை சீராக ஆகிவிடும். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அத்தகைய பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வதற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உயிரையே வைத்து வாழக்கூடிய வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கடந்த காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பாவங்களை, குற்றங்களை, குறைகளை அல்லாஹ் மன்னித்து மறைத்து அருள்வாளிப்பானாக. ஒரு புனிதமான மூமீனாக, முஸ்லீமாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வாளிப்பானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இந்த மதரசாவை மேம்படுத்துவானாக. இந்த மதரசாவிலே கற்கக்கூடிய பிள்ளைகளை ஆஷிக்கான பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கி, நல்லொழுக்கமுள்ள பிள்ளைகளாக ஆக்கி, பெற்றோருக்கும் மற்றோருக்கும் சிறந்த பிள்ளைகளாக ஆக்கி, அவர்களுடைய துனியா ஆகிரத்தினுடைய வாழ்வையும் அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பானாக. இந்த மஜ்லிஸுக்காக, இந்த நிகழ்வுக்காக யாரெல்லாம் உதவினார்களோ, துணை நின்றார்களோ, அவர்களையெல்லாம் பொருந்திக் கொள்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.